ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு வேறு லெவலுங்க. நம்ம எதிர்பார்த்த அத்தனை சீனும் இன்றைக்கி எபிசோடில் வந்துடுச்சு. நம்ம காவேரி யாருக்கிட்டையும் நம்ம வெளியில் போகிறேன்னு சொல்லாதீங்க, வெளியே வந்து நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறதும் அந்த இடத்துல சாரதம்மா கேட்குறாங்க, என்ன காவேரி எங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டாளான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பும்மாடு போல் நம்ம விஜய் தலையாட்டிட்டு 2 பேரும் போகும்போது நம்ம விஜய் கையை காட்டிட்டு போகிறாரு. அம்மா அவரு தான் கூட்டின்னு போகிறாரு, இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு கூட போகிறதும் இந்த இடத்துல எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போகும்போது அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டு. எங்கே போகிறோன்னு கேட்குறதுக்கு காஞ்சிபுரமான்னு கேட்குற காவேரி, இல்லை சென்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதும், அங்கே தான் ஒரு ஸ்பெஷல் முக்கியமான இடம் இருக்குது, அங்கே கூட்டிகின்னு போகிறோம், அங்கே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்றதை நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்கே பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உண்மையிலே இது நம்ம எதிர்பார்க்காத சீனு தான். நம்ம பீச்சு கோவில் எங்கன்னா போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம், ஆனால் பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது என்னோடய தாத்தா வீடு, பூர்வீக வீடு. இந்த இடத்துல தான் நான் வளர்ந்தேன். என் ஒய்ஃபை நானும் சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன கோவம், காதல் எல்லாமே இந்த இடத்துல தான். அவளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த இடத்துல இருந்து போகணுன்னு சொல்கிறாரு. இது மைண்ட் டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு தான் நான் போனோம். இப்போ அந்த இடத்துலையும் நம்ம காவேரி இப்போ மறந்துட்டீங்களான்னு கேட்குறா. இல்லை இல்லை, இப்போ மறக்க முடியாது, இருந்தாலும் மைண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதே ஞாபகமாக இருக்கக்கூடாதுன்னு தான் வெளியில் போயிட்டேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல போயிட்டு மேலே நம்ம காவேரியும் விஜயும் அவ்வளோ அழகான ஒரு ஊஞ்சல் இருக்கும்ல, அந்த ஊஞ்சலாண்ட போயிட்டு காட்டுறாரு. இங்கே தான் என் ஒய்ஃபை நானும் சந்தோஷமாக இருந்திருந்தோம். நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது மைண்டு அப்படியே சண்டை போடுது. அங்கே என்ன நடந்ததுன்ற போல் ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. உள்ள பெட்ரூமை கூட்டி போய் காட்டுறாரு. இது என்னோடய பெட்ரூம், இந்த இடத்துல நான் என் ஒய்ஃப் அவ்வளோ சண்டைகள், கோவம், சந்தோஷம் இந்த இடத்துலையும் சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது நம்ம காவேரிக்கு எல்லா நினைவுகளும் உள்ளே ஃபைட் பண்ணுது. கண்டிப்பாக பழைய நினைவுகளோட ஞாபகத்தோடு தான் இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம விஜயின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அணைச்சானா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எது நடந்தாலும் என்னை கைவிடாதுன்னு கூடாதுன்னு சொன்ன காவேரிக்கு விஜய் 5 வருஷமாக அவளோட நினைப்போடு தான் இருந்திருக்கிறாருன்னு இந்த இடத்துல காவேரிக்கு புரிதல் வரப்போகுது. கண்டிப்பாக ஞாபகம் வரப்போகுது. இங்கேயே தான் கட்டி பிடிச்சின்னு சந்தோஷம் விஜய்னு கட்டி பிடிச்சி கதற போகிறா. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பா, எது நடந்தாலும் என்னை கைவிடக்கூடாதுன்னு, அது உண்மைன்னு சொல்லிட்டு உணர போகிறா. நம்ம விஜய் 5 வருஷமாக அவளுக்காக காத்திருந்து புரிஞ்சுக்கின்னு கட்டி அணைக்க போகிறா. இந்த எபிசோட்லேயே நம்ம அழகானதெல்லாம் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு அவளுக்கு ஞாபகம் வந்தது தெரிஞ்சு தான் இந்த மேரேஜை கொண்டு வந்திருக்காங்க, நடக்க போகுது. ஆனால் முடிஞ்சாலும் எங்களுக்கு எம்என் ஸ்டோரி 2 கேட்குறோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காவை எங்களால் எப்படி மறக்கிறதுனே தெரியல. அவங்க எம்என் ஸ்டோரியில் மறுபடியும் ஒன்றா வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். பை பை.